ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் எப்படி போச்சு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். என்னென்ன ஆச்சு, என்னென்ன போச்சு எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோஸ்லாம் எடுத்து. எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ இதுதான் கொஞ்சம் கோளாறாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயே ஆக்சுவலி சாஞ்சிடுச்சு. அது கிட்ஸ் இருக்கிறனால அது அப்படி தான் ஆகும். நாங்கள் கிறிஸ்மஸ் முன்னாடி நாளே நானும் என் தங்கச்சியும் வந்துடுவோம். வந்துட்டு நாங்கள் அன்றைக்கே பீட்சா வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. பீட்சா சாப்பிட போகிறோமா? ஜாலி ஜாலி சொல்லு ரியா. என்ன சாப்பிட போகிறீங்க? என்ன சாப்பிட போகிறோம்? என்னோட கிறிஸ்மஸோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் இது தான். நான் எனக்கு சிம்பிளாக தான் இந்த வாட்டி எடுத்திருக்கேன். இந்த வாட்டி கிடையாது, எல்லா வாட்டியும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். எனக்கு சிம்பிள் தான் பிடிக்கும். ஹாய் சார், ஹாய் சார், ஹாய். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. ஹாப்பி கிறிஸ்மஸ். நாங்கள் அப்படியே சர்ச்சுக்கும் வந்தாச்சு. சர்ச்சோட டெக்கரேட் சொல்லவே வேணாம், நல்லாவே இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்க லுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே முதல் முறையாக சர்ச்சுக்கு நாங்கள் சீக்கிரமாக வந்திருக்கோம். அது எப்படி இருந்தான்னு எங்களுக்கே தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி நாங்கள் சீக்கிரமாக வந்திருக்கோன்னு. நாங்கள் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறோம்னு நினைக்காதீங்க. சர்ச்சில் நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நிலனோட அவுட்ஃபிட் இது தான். ரியாவோட அவுட்ஃபிட்டும் இது தான். நிலன் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்காக நின்றுட்டுருப்பான். ஏன்னா யாரடா இவங்க நைட்டை தான் எதுக்கு தான் நடக்கிறாங்க அப்படி இருக்கும். நிலனோட கான்செப்ட் என்னென்னா நைட் தான் தூங்கணும் அப்படி தான். ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் சொல்லியே ஆகணும், இந்த வருஷம் குடில் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. போன வாட்டி குட்டி இடத்துல நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி நிறைய இடத்துல நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. அது சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் குடியல் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. முடியவே 2 o'clock மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வழக்கம் போல் ஜெபம் எப்போவுமே பண்ணுவோம். நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த வருஷம் எங்களுக்கு நல்லாவே போகணும், எல்லா வகத்துலேயும் நல்லா போகணும், யாருக்கு எந்த நோய் நொடி எதுவும் வரக்கூடாது, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிட்டோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி அப்படியே கோலம் போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் முடிவு பண்ணோம். அப்படியே பழைய மாதிரி ஆயாச்சா. மேக்கப்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கோலம் போட கிளம்பியாச்சு. நான் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே கோலம் மாஸ்டர் என்னோடய தங்கச்சி தான். அப்படியே நாங்கள் கோலம் போட கிளம்பிட்டோம். நினைக்காதீங்க அதே ட்ரெஸ்ஸில் இருக்கும்னு நினைக்காதீங்க. மார்னிங் திரும்ப குளிச்சுட்டு திரும்ப ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு தான் கிறிஸ்மஸ் பார்க்கலாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பை பாய். கோலம் போடுறத பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் கோலம் போடவே நான் வந்து இவ கூட வந்து உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே வந்து கோலம் போட்டால் நான் வரவே மாட்டேன். நான் உள்ளே போய் படுத்து தூங்கிடுவேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, தூக்கமும் வரவே இல்லை எனக்கு சுத்தமாக. கொஞ்சம் கூட கோலம் போட்டு முடிக்கல, அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து காஃபி வந்து வந்தாச்சு. கோலம் வந்து பாருங்கள், கொஞ்சம் கூட போட்டு முடிக்கல, அதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. நானும் காஃபி குடிக்க தான் போகிறேன். காஃபி குடிச்சிட்டு அப்படியே கோலம் போட்டுட்டு, லைட்டிங் கொஞ்சம் சரி இருக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. காஃபி அப்போ கூட வெளியே தாண்டி இருக்கேன், அது தெரிஞ்சது தானே. எத்தனை மணி ஆகுது கரெக்டாக? 3 2:56 டைமு. 3 காஃபி. குட் மார்னிங். இயர்லி குட் மார்னிங். கோலம் ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா போக போக கலர் எல்லாமே அடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கோலம் எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி தான் வந்து கோலம் போடுவாள். நான் அப்படியே பார்த்துட்டு, என்னடா ரோடு என்னடா இவ்வளோ காலியாக இருக்குது, 2:30 மணிக்கெலாம் நான் வெளியவே வரமாட்டேன். என்னோடய கான்செப்ட் என்னென்னா 2:30 மணிக்கெலாம் வந்து பேய் வந்து வரும், பேய் போகும், அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே நினச்சிட்ருக்கேன். ஆனால் 2:30 மணிக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாமே ஒரு மித்து தான்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா உட்காந்துட்டு ஜாலியாக இருந்தால், ஒன்றும் கொசு மட்டும் லைட்டாக கடிச்சிது. பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு உட்காந்து பார்க்கவே. எங்கள் கூட இந்த நாய் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாகவே. அப்படியே கோலம் எல்லாமே ஃபுல்லாக முடியும் போது அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள், அப்பா அப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக கலர் எல்லாமே அடிச்சுட்டு, கலர் அடிக்க நான் ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்காதீங்க, அதெல்லாமே நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலி முடிஞ்சிருச்சுடா, உள்ளே போகலாண்டா, அப்படி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கோலம். சின்னதாக போட்டாலுமே அதை வந்து ஃபுல்லாக மனசார போடுறது, அந்த ஃபீல் இருக்குல்ல, தனி தான் சொல்லுவேன். இருக்கிற கோலத்தை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. கோலத்தை முடிச்சாச்சு. அப்படியே பாருங்க, நல்லா இருக்குது கோலம். க்யூட்டாக இருக்குல்ல, செமையாக இருக்குது, நல்லா இருக்குது கோலம், நல்லா இருக்குது. எங்களுக்கு காவலாக நாய் மட்டும்தான் இருக்குங்க, வேறு யாருமே இல்லை தெருவில். மணி என்ன இப்போ? இப்போ கரெக்டாக 3 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். 1/2 மணி நேரத்தில் கோலம் முடிச்சிட்டோம். அதில் கொஞ்சம் காஃபி வேறு குடித்தோம் இல்லையா, ஸோ அதனால். ஓகே, பாய். மார்னிங் பார்க்கலாம். பை. குட் மார்னிங். கிறிஸ்மஸ் வந்து மார்னிங் ஆயிடுச்சு. இருந்ததே இன்றைக்கி வந்து நாங்கள் 9 o'clock தான் இருந்துட்டு என்னென்ன வேலை எல்லாமே வந்து பாருங்கள். புது கம்பல் போட்டுட்ருக்கேன், பாருங்கள் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு. கீழே தான் நெட் இருக்கா? நெட்டுலாம் இல்லை. அப்போ என்னோடய தங்கச்சி தான் வந்து எனக்கு வந்து ஒயிட் புலாவ் வந்து ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், என் ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்காங்க, ஸோ அதனால் வந்து ஒயிட் புலாவ் வந்து எங்களுக்கு. மார்னிங்லேருந்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குட்டீஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரியா தூங்கிட்டு இருந்தா. அதேமாதிரி ஷீத்தல் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் வீட்டில் வந்து ஷீத்தல் வந்து ஒரு பயங்கர செஃப்பாக மாறிட்டா. அவளுக்கு முன்னாடிலாம் குக் பண்ண தெரியாது. மேரேஜ் ஆனதுலேருந்து அவங்க தனியாக போயிருக்காங்க. தனியாக போனதுலேருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணுறா. ஆனால் அது நான் அவகிட்ட சொன்னதே கிடையாது. எப்போவுமே சொல்லுவேன், நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படி தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா மன்னிச்சுட்டு, தெரியாமல் சொல்லிட்டேன். நம்மளும் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பிரியாணியும் ரொம்ப சுட நல்லா ரெடி ஆகிடுச்சு. இவங்களுக்கு பிரியாணி, சிக்கன் 65, எக்கு வந்து, அதுக்கப்புறமா பச்சடி, ஆனியன் பச்சடி இதெல்லாமே வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒயிட் புலாவ், காலிஃப்ளவரு. அதுக்கப்புறமா இது வந்து வழக்கப்படி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நடந்துகிட்ருக்கு. கிறிஸ்மஸ்னால் மட்டும் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி, கொஞ்சம் வீட்டில் செஞ்ச முறுக்கு, குலோப்ஜாம் அதெல்லாமே நம்ம வந்து தருவோம். சும்மா வீட்டில் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எப்போவுமே தர்றது வந்து அது பழக்கம். அது நாங்கள் போய் கொடுத்தாச்சு. ஹாய். இது எப்படி புது டெக்னிக்கா? அங்கேயும் நான் தெரிவேன், எதுலேயும் நான் வீடியோ தெரிவேன். எப்படி? சூப்பர்.
சரி எப்படி போச்சு உங்களுக்கு டே? மூஞ்சிலே தெரியுது நல்லா இருக்குன்ட்டு. நிறைய வந்து ஸ்கின் செம்ம டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு பண்ணணும். நெயில் பாலிஷ் காமிச்சிருங்க. இது ஒரு ஃபோட்டோ எடு. டே வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு கிறிஸ்மஸ்ஸு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் வந்து கிளிப்ஸ் எல்லாமே எடுக்க முடிஞ்சது. உங்களுக்கு வந்து இதை பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.